நடுத்தர குடும்பங்களின் யதார்த்தங்களை வெள்ளித்திரையில் செதுக்கிய மறைந்த இயக்குனர் விசுவின் பிறந்த நாள் இன்று. இன்றைய 2K கிட்ஸ் தலைமுறைக்கு ஃபேமிலி டிராமா என்றால் ஓடிடியில் பார்க்கும் சீரிஸ்கள் நினைவுக்கு வரலாம். ஆனால் 80களில் குடும்ப திரைப்படங்கள் என்றால் விசுதான். கூட்டு குடும்பம்னா சண்டை இருக்கும், ஆனா சண்டைக்காக குடும்பமே பிரிஞ்சிடக்கூடாது. இதுதான் விசு உருவாக்கிய அத்தனை கதைகளின் ஒன்லைன். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் பாசறையிலிருந்து உருவான விசு பிரம்மாண்ட செட்டிங்ஸோ அதிரடி சண்டை காட்சிகளோ இல்லாமல் வெறும் வார்த்தைகளை மட்டுமே பிரம்மாண்டமாக மாற்றி ஹிட் அடித்தவர். இன்றும் குடும்ப சித்திரமாக தமிழ் திரையுலகம் கொண்டாடும் சம்சாரம் அது மின்சாரம் படத்தை நமக்கு கொடுத்தவர். வீட்டுக்கு நடுவே கோடு கிழிக்கும் காட்சியாகட்டும், கூட்டு குடும்பத்தில் விரிசல் விழுந்தபோது தள்ளி நிற்பதே இயல்பு என்ற நிஜத்தை உடைத்து பேசியதாகட்டும், அனைத்துமே உறவுகளுக்குள் விரிசல் விழும்போது எப்படி பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் விசுவின் ஆழமான குடும்ப தத்துவங்கள்தான். வெள்ளித்திரையில் குடும்பங்களின் யதார்த்தங்களை மட்டுமே பேசாமல் அதற்குள் மறைந்திருக்கும் சமூக அவலங்களையும் துணிச்சலோடு தட்டி கேட்டவர் விசு. மணல் கயிறு மற்றும் டௌரி கல்யாணம் படங்களில் வரதட்சணை கொடுமை, திருமண பொருத்தங்கள் என்ற பெயரில் நடக்கும் ஏமாற்றங்கள் போன்ற சமூக பிரச்சனைகளை நகைச்சுவையோடு சாடியவர். சகலகலா சம்பந்தா படத்தில் பெண்களுக்கு எதிராக இருந்த சமூக கட்டுப்பாடுகளை உடைத்து விதவை மறுமணம் குறித்து அந்த காலத்திலேயே மிக துணிச்சலாக பேசினார். எந்த ஒரு சமூக மாற்றமும் வெளியில் இல்லை, முதலில் சொந்த குடும்பத்திற்குள் இருந்துதான் தொடங்க வேண்டும் என்பதை தன் கூர்மையான வசனங்களால் உணர்த்தியவர். தனது பல படங்களில் குடும்ப உறவுகளுக்குள் ஈகோ வந்துவிடக்கூடாது என்பதை போதித்தவர். இயக்குனராக மட்டுமின்றி அசாத்திய வசனகர்த்தாவாகவும் முத்திரை பதித்தவர் விசு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கரியர் மைல்கற்களான தில்லு முள்ளு மற்றும் நெற்றிக்கண் போன்ற சூப்பர் ஹிட் படங்களுக்கு வசனம் எழுதி ரஜினியின் அசாத்திய ஸ்டைலுக்குள் அழுத்தமான கூர்மையான நையாண்டி வரிகளை புகுத்திய பெருமை இவரையே சேரும். வெள்ளித்திரையை தாண்டி ஒரு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலைகளில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தொலைக்காட்சி பெட்டி முன் கட்டி போட்டது பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த அவரது குரல். தொலைக்காட்சியில் அவர் தோன்றிய போது அது வெறும் மேடை பேச்சாகவோ வாத விவாத மேடையாகவோ இல்லை. கிராமப்புற அடித்தட்டு மக்களின் கல்வி மற்றும் மருத்துவ தேவைகளுக்கான குறைகளை கேட்டு அவர்களுக்கு அந்த மேடையிலேயே நிதி உதவியும் தீர்வும் பெற்றுத்தந்த ஒரு நடமாடும் மக்கள் நீதிமன்றமாகவே திகழ்ந்தார் விசு. கடந்த மார்ச் 22, 2020 அன்று நம்மை விட்டு விசு பிரிந்தாலும் நடுத்தர குடும்பங்களின் வீடுகளுக்குள் ஒலிக்கும் விவாதங்களிலும் கூட்டு குடும்ப பாசங்களிலும் அவர் எழுதிய வசனங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.